லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். போனவங்களை இன்னும் காணுமே. ஏதோ மனசுக்கு தப்பாவே படுதே. ஆண்டவா, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. மம்மி மம்மி, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? உங்களதான் மம்மி. ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, விளையாடினது போதும், நீ படு. இன்னும் கொஞ்ச நேரம் மம்மி. விக்ரம் நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, லேட் ஆகுது. நீ முதல்ல தூங்கு. மம்மி, நான் ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டேன் மம்மி. இன்னும் கொஞ்ச நேரம் தான் மம்மி. கேம் விளையாடிக்கிறேன் மம்மி. ப்ளீஸ் மம்மி. அதெல்லாம் முடியாது. நீ முதல்ல போனை கொடு. படு, படுத்து தூங்கு. தூங்குடா. என்ன போனை கட் பண்றாரு? ஸ்விட்ச் ஆஃபா? முதல்ல கட் பண்ணாரு, இப்ப ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. ஐயோ, அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே. இப்ப என்ன பண்றது? சரி, தேனிக்கு கால் பண்ணி பாப்போம். அக்கா, இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாம உங்க மண்டை காயுதுல்ல? சஸ்பென்ஸோடயே இருங்க. இனிமே நீ மறுபடியும் என்னை விட்டு போயிட மாட்டல்ல? கண்டிப்பா உங்களை விட்டு போக மாட்டேன் சூப்பர்மேன். ஐயோ, டைம் வேற ஆயிட்டே இருக்கே. வினய் எதுக்கு போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. தேனு போனை அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறா. மணி 10:30 மேல ஆகுது. இன்னுமா பார்ட்டி நடக்குது? இது சரியில்லையே. தேனு, எல்லாம் கரெக்டா நடக்கும் தானே? நடக்கும் மாலு. சூப்பர்மேன் இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அவர் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு.
இந்த மாதிரி ஏதாவது பண்ணிதான் நான் நினைச்சத சாதிக்கணும். எனக்கு வேற வழி தெரியலடி. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? பார்த்து போங்க. ம். 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 இவங்க வேற. ம். சரிடி, நான் கிளம்புறேன். ஓகே தேனு, போயிட்டு வா. சாரி சூப்பர்மேன், ஆனா எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல. சரிடி, நீ சீக்கிரம் கிளம்பு. பார்த்து போ. ம். பாய். பாய். மணி 11 ஆக போடு. வினய் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. தேனும் போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. தேனு வேற போறப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணி வினய கூட்டிட்டு போனா. இப்போ என்ன பண்றது? பாய். இதுக்கு மேல பொறுமையா இருந்தா நிலைமை கை மீறி போயிடும். போய் எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியதா. அதான் சரி. கார்த்திக் சார், கார்த்திக் சார், அம்மா, அம்மா, கார்த்திக் சார். இதோ வர. ஏன் கத்துறீங்க மித்ரா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சார், ஆமா சார், பார்ட்டிக்கு போன தேனு இன்னும் வரல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார். இவ்வளவுதானா? நான் வேற ஏதோ என்னவோன்னு பயந்துட்டேன். என்ன மித்ரா நீங்க? ஒரு ஃபங்க்ஷன் போனா முன்ன பின்ன இருக்க தானே செய்யும். அதுவும் இல்லாம போறப்ப 10:30 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு தானே போனா. இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. விடுங்க மித்ரா. ஆமா மாப்ள, நான் கூட இவ போட்ட சத்தத்துல யாருக்கும் என்னமோ ஆயிடுச்சுன்னு பதறி போய் எந்திரிச்சுல ஓடி வரேன். எல்லாரும் நல்ல தூக்கத்துல இருக்கும்போது இப்படி அடி கூப்பாடு போடுவனி? அம்மா சொன்னா கேளுங்க. எனக்கு என்னமோ தப்பா படுது. பார்ட்டிக்கு போனவங்க இன்னும் வரலன்னு நான் தேன்மொழிக்கு போன் பண்ணேன். அவ போனை எடுக்கல. வினய்க்கு போன் பண்ணா அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சார், எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார். ஐயே, தேனுக்கு சொந்தக்காரங்க நாங்களே இங்க சும்மா இருக்கோம். நீ ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி தானே. எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னன்னு கேக்குற? நீ ஏன் கால்ல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி இப்படி தையா தக்கான்னு குதிச்சிட்டு இருக்க? அம்மா, அதுக்காக சொல்லலம்மா. ஒரு வயசு பொண்ணு வெளியில தனியா போயிருக்கா. இவ்ளோ நேரம் ஆகியும் அவளை ஆளை காணோம். போன் பண்ணா வேற எடுக்க மாட்டேங்கிறா. நான் அந்த கவலையில தாமா இருக்கேன். அதத்தான் நானும் கேக்குறேன். எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னங்கற? நீ இப்படி எல்லாம் பேசினா அண்ணி மனசுல இடம் பிடிச்சிடலான்னு பாக்குறியா? ஏ நாகு, நீ மித்ராவை சந்தேகப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு சொல்லு? அப்படி பார்த்தா அவளுக்கு இருக்கிற பதட்டமும் டென்ஷனும் நமக்கு தான் இருக்கணும். அவ நம்ம கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பும் போது ஆளாளுக்கு 1008 சொல்லி அவ கூட துணைக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். மித்ராவும் அதே நினைப்புல தான் இருந்திருப்பா. அதனாலதான் அவ பயப்படுறா. கார்த்திக், நீ எதுக்கு ஒரு போன் பண்ணி பாருப்பா. கார்த்தி மாமா. ஹலோ மாமா, சொல்லுங்க. தேனு, எங்கம்மா இருக்க? பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதா? பார்ட்டி போயிட்டு இருக்கு மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். சரி தேனு, மித்ரா உனக்கு ஃபோன் பண்ணாங்களா?
நீ ஏதோ எடுக்கலையா, அதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்னாச்சு? ஓ சாரி மாமா. பார்ட்டில சாங்ஸ்னு ஒரே நாய்ஸா இருந்துச்சு, அதான் ஃபோன் ரிங் ஆனது எனக்கு தெரியல. ஃபோனை வைப்ரேஷன்ல போட மறந்துட்டேன். சாரி மாமா. பரவாயில்ல தேனு, நீ பார்ட்டி நல்லா என்ஜாய் பண்ணு. சரி தேனு, வினய் எங்க இருக்காரு? அவரு வெளியே கார் பார்க்கிங்ல இருக்காரு மாமா. அவரோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்காம என்னாச்சு? யாரு மித்ராக்கா சொன்னாங்களா? ஆமா தேனு, அவங்க வினய்க்கு ஃபோன் பண்ணி பார்த்திருக்காங்க, சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு, அதான் கேட்டேன். நினைச்சேன் கழட்டி விட்டு வந்த பிறகும் கழுகு மாதிரி நாங்க என்ன பண்ணிட்டு இருப்போம் ஏது பண்ணிட்டு இருப்போம்னு அந்த நினைப்பிலேயே இருப்பாங்க போல இருக்கு. ஹலோ தேனு. ஹலோ, கேக்குது மாமா. நீங்க மித்ராக்கா சொல்றதெல்லாம் பெருசாவே ஏத்துக்காதீங்க, அவங்களுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு செக் பண்றதுலயே குறியா இருக்காங்க. ஓவர் பெர்ஃபார்மன்ஸ். வினய் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னா சார்ஜ் இல்லாம கூட ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம்ல. இதுக்கு எதுக்கு அவங்க டென்ஷன் ஆகணும்? அதுவும் இல்லாம உங்களை டென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி தேனு, ஓகே. நீ சீக்கிரமா பார்ட்டி முடிச்சிட்டு சேஃபா வீட்டுக்கு வந்துரு. வந்துடுறேன், நான் சேஃபா வந்துடுறேன் மாமா. பாத்தீங்களா, தேனெல்லாம் நல்லாதான் இருக்கா. இவ பயந்ததும் இல்லாம நம்மளையும் சேர்த்துல பயமுறுத்திட்டா. என்னமோ தேனை காக்கா தூக்கிட்டு போன மாதிரி. சரி, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நீ அவளையே சும்மா திட்டிட்டு இருக்காத. அவ பயந்ததுனால தானே நாமளும் ஃபோன் பண்ணோம், அதுவும் நல்லதுக்கு தான். அதான் வினய் கூட இருக்காருல்ல. மித்ரா, நீ போய் படுமா, போம்மா. வாங்க போவோம், வாங்க போலாம். போடி, போய் தூங்குங்க மித்ரா. தேனு கூட வினய் போனதுதான் என்னோட பயமே. சூப்பர்மேன், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். யாரு என்ன சொன்னாலும் நீங்களே என்ன வேண்டான்னு மறுத்தாலும் உங்களை என்னால விட்டு கொடுக்க முடியாது. சூப்பர்மேன், இப்பவும் இது சரியா தப்பாலாம் எனக்கு தெரியல, ஆனா எப்படியாவது தகுடு தத்தம் பண்ணியாவது உங்க கூட சேராம நான் விட மாட்டேன். எனக்கு நீங்க வேணும், அவ்வளவுதான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப நல்ல பொண்ணுதான் சூப்பர்மேன். ஏன் தான் நீங்க இந்த மாதிரி கேடி வேலை பண்ண வைக்கிறீங்களோ? இருந்தாலும் இதோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு காதல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா கூட்டிட்டு போகுது தெரியுதா? நேரம் ஆக ஆக மித்ரா கரெக்டா மூக்குல வேர்த்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இது வரைக்கும் நாம போட்ட மாதிரி பிளான் கரெக்டா போயிட்டு இருக்கு. இதை இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு சொதப்பாம கொண்டு போயிடணும். சரி, தேன் என்ன பண்ணிட்டு இருப்பா? ஐயோ, நாகு பாட்டி. பாட்டி, தேனு என்ன அங்க எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு? எதுவும் சொதப்பிடலையே? நீங்க கவலையே படாதீங்க பாட்டி, இங்க எல்லாமே உங்க பிளான் படி கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. வினய் பத்ரம் என் கண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலையே படாதீங்க பாட்டி. சூப்பர் தேனு, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு பாட்டி. அப்புறம் தேனு, இத பாரு, உன்னோட நல்லதுக்காக தான் நான் இது எல்லாம் செய்யறேன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன வீட்டுல போட்டு கொடுத்துற மாட்டியே? அட என்ன பாட்டி, இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுமா? என்ன நடந்தாலும் உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட நான் சொல்ல மாட்டேன். நம்புறேன். இத பாரு தேனு, இதுக்கப்புறம் தான் நீ கவனமா இருக்கணும். ஏன்னா இதுதான் முக்கியமான இடம். இப்ப நீ என்ன செய்யணும்னா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல?
இருக்கு பாட்டி. ரைட்டு. இங்க பாரு, இதுக்கப்புறம் யார் உனக்கு ஃபோன் பண்ணாலும் நீ ஃபோன் எடுக்கவே கூடாது. நான் எப்போ உன்னை ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொல்றேனோ அப்பவே நீ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிரணும். சரியா? சரி பாட்டி, நீங்க சொன்னபடியே நான் செய்றேன். சரிடி. உன் வாழ்க்கை இப்போ உன் கையில. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடு. அப்புறம் உன்னோட புது வாழ்க்கைக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பாட்டி. அது எப்படி தேனு? நான் என்ன சொன்னாலும் அது அப்படியே நம்புறியே. பாவண்டி நீ. என்னத்த படிச்சு என்ன பிரயோஜனம்? எது எப்படியோ, யார் எப்படி போனா என்ன? நாளைக்கு காலையில விஷயம் வெளியில தெரிஞ்சு அந்த வினய் பையனை சரியான அடி அடிச்சு வெளியில தள்ள போறாங்க. அந்த சீனுக்காக தான் வெயிட்டிங். நான் ஏன் இப்படி இருக்கேன்? கார்த்திக் சார் காந்திமதி அம்மா மாதிரி நானும் டென்ஷன் இல்லாம இருக்கலாம்ல. யார் எப்படி போனா எனக்கு என்ன வந்துச்சு? நான் உண்டு, என் பையன் உண்டுன்னு இருந்துட்டு போக வேண்டியதானே. எதுக்கு நான் தேவையில்லாம வருத்தப்படணும்? வினையும் தேனும் தனியா இருக்கும் போதெல்லாம் ஏன் நெஞ்சு ஏன் படப்படன்னு அடிச்சுக்குதுன்னே தெரியல. ஒரு வேளை இன்னும் என் ஆள் மனசுல நான் வினைய நினைச்சிட்டு தான் இருக்கேனோ. அதனாலதான் வினய் கூட இன்னொரு பொண்ணு பேசி பழகுறத என்னால தாங்கிக்க முடியலையா? ஒண்ணுமே தெரியலையே. அப்படியெல்லாம் இருக்காது. வினய் எப்போ என் மேல சந்தேகப்பட்டாரோ அந்த நொடியே என் மனசுல இருந்து நான் வினைய தூக்கி எறிஞ்சிட்டேன். இப்ப நான் பயப்படுறதெல்லாம் தேன்மொழிக்காக தான். அவ சின்ன பொண்ணு இல்ல, அவ வாழ்க்கை பாதிக்கப்பட்ட கூடாதுன்னு தான் நான் இப்படி பதட்டப்படுறேன். மித்ரா, நல்லா இருக்குமா? உன் நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு. தேன்மொழி மேல இருக்கிற அக்கறையிலையா நீ பயப்படுற? நல்லா இருக்கு மித்ரா இதெல்லாம் கேக்குறதுக்கு. நீ இல்ல, இங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. மனசாட்சி சொல்றத யாருமே கேக்குறது இல்ல. அதனாலதான் நீங்க எல்லாருமே கஷ்டப்படுறீங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க கிட்ட இருக்கிற ஈகோ. நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அதை எந்த காரணத்தை கொண்டு மாத்திக்க மாட்டேன். ஒரு தடவை முடிவு எடுத்தா எடுத்ததுதான். அப்படி பிடிவாதமா நிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. உனக்கு கூட அதுதான் பிரச்சனையா? அத நீதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் அப்படி என்ன பிடிவாதம் பண்ண? நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுல யாருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? வினைக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் உன்னால வந்தது தானே. அவ்வளவு வசதியான மனுஷன் இங்க வந்து கண்டவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்குறது யாரால? யாருக்காக? அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நானா இந்த வீட்ல வந்து வேலைக்கு சேர சொன்னேன்? இதுதான் பிரச்சனையே. தான் பண்ண தப்ப யாரும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ மட்டும் வினய் பண்ண தப்ப மன்னிச்சு அவரை ஏத்துக்கிட்டு இருந்தா வினய் இந்த வீட்ல வந்து டிரைவரா வேலை பார்த்திருப்பாரா? சொல்லு. உனக்காக தானே அவர் இங்க வந்திருக்காரு. இல்ல, நான் இதை ஒத்துக்க மாட்டேன். நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் தராம வாழ்ந்துட்டு இருக்கும் போது நான் எப்படி பொறுப்பாக முடியும்? மித்ரா, நீ யாரோ மூணாவது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. நான் உன் மனசாட்சி.
எனக்கு பொய் சொல்ல தெரியாது. அதே மாதிரி நீயும் என்கிட்ட பொய் பேச முடியாது. இப்பவும் சொல்றேன், உன் ஆழ் மனசுல வினய் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் மேல உனக்கு கோபம் இருந்தாலும் நீ அவரை முழுசா மனசுல இருந்து தூக்கி போடல. வினய் உனக்கு மட்டும்தானு நீ நினைச்சிட்டு இருக்க. அதனாலதான் வினய் கூட தேன்மொழி நெருங்கி பழகும் போதெல்லாம் உன் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. எங்க மிஸ் பண்ணிடுவோமோன்னு கிடந்து துடிக்கிற.